இப்போ நீங்கள் கேட்டீங்க நாம எப்படி திருக்குறளை நமக்கு எப்படி அறிமுகம். எனக்கெல்லாம் முதல் அறிமுகமே எங்கள் வீட்டிலேருந்து வந்தது தான். ஏன்னா எங்கள் அம்மா வந்து திருக்குறளில், அதுவும் குறிப்பாக ஒரு திருக்குறளை எப்பப்பாரு சொல்லிட்டு இருப்பாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர், எனக்கு 2 அக்கா. 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்கிற வீட்டில் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். அப்பா அம்மா ரெஃப்ரியாக தான் இருக்கணும் பாதி நேரம். அப்படி சண்டை வரும். அடிதடி கிடையாது. அது பாய்ஸ் இருக்கிற வீட்டில் தான் அடிதடி. இது வந்து சொல் போர். அது சண்டை வர்ற போது ஒரு சமயத்தில் ஏதாவது ஒரு சொல், அது ஒன்றும் பெருசாலாம் அப்போ தப்பு வார்த்தையே தெரியாதுங்க நமக்கு. அப்போல்லாம் சினிமாவிலையும் அவ்வளோ தப்பு வார்த்தையெல்லாம் வராது. ஏதாவது ஒன்று சாதாரணமாக சொல்லிட்டா கூட எங்கள் அம்மா உடனே திருக்குறள் என்ன சொல்லியிருக்கு, இனிய உளவாக இன்னாத குறள் கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு. இந்த குறளை எங்கள் அம்மா சொல்லி 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 அவங்க அதை சொல்ல போறாங்கன்னு பயந்துக்கிட்டே நாங்கள் சண்டை போடாமல் இருந்திருக்கோம். இப்படிதான் எனக்கு அறிமுகம். ஏன்னா அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதற்கு பிறகு பஸ்ஸில் யார் இந்த தாத்தா பஸ் ஓனரா, அந்த ஜோக்கெல்லாம் நமக்கு தெரியும். அப்படிதான் கேட்டோம். அதற்கு பிறகு பள்ளியில் கொஞ்சம் கொஞ்சம் அறிமுகம். இப்படித்தான் திருக்குறள் நம்மோடு கைப்பிடித்து வந்தது. ஆனால் உண்மையில் திருக்குறள் எவ்வளவு வாழ்க்கைக்கு நமக்கு துணையா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வயதும் ஒரு அனுபவமும் வாழ்க்கையில் சில துன்பங்களும் தேவையா இருக்கு. நம்ம அந்த மாதிரியான டிஃபிகல்ட் ஃபேஸஸ் வந்தாதான் ஏதாவது ஒரு குறளை பிடிச்சிக்கிட்டு அதுலேருந்து எந்திரிச்சு வந்துட முடியும். பள்ளத்தில் ஒருத்த விழுந்துட்டான்னு வைங்களேன், மேலே இருந்து ஒரு ஆள் ஒரு விரலை கொடுத்தா போறோம், அதை பிடிச்சி சரசரன்னு எந்திரிச்சு வர்ற மாதிரி வாழ்க்கையில் கடினமான பக்கங்கள் அதை புரட்ட நேரிடுகிற போது ஏதாவது ஒரு திருக்குறளை பிடிச்சிக்கிட்டு ஏறி வந்துடலாம் அப்படின்னு தெரிவதற்கு ஒரு வயதும் அனுபவமும் வாழ்க்கையில் சில சோதனைகளும் தேவையா இருக்கு. ஆனா அந்த நேரத்தில் அந்த திருக்குறள் நினைவு வரணுமே. நமக்கு சோதனை வர்ற போதே நமக்கு 20 வயசு 30 வயசு, இப்பெல்லாம் 20 வயசுல சோதனை வந்துடுது. அதுக்கு முன்னாடியே அந்த திருக்குறள் தெரிந்திருந்தால் தான் அந்த நேரத்தில் அது வரும். அதுக்கு முன்னாடி எப்படி தெரிய முடியும்? இன்றைக்கு எனக்கு தெரிந்தவரை மனப்பாட பகுதின்றது கூட பெருசா இல்லை, இன்றைக்கு கிடையாது. அப்ப எப்படிதான் அந்த திருக்குறளை கொண்டு போய் சேர்ப்பது? அதனால அவங்க எந்த இடத்தில் இருக்கிறார்களோ அந்த இடத்துக்கு தான் நீங்க போகணும். ஒரு முல்லா கதை சொல்லுவாங்க இல்ல, எங்க தொலைச்சியோ அங்கதான் நீ தேடணும். அவங்க எங்க இருக்காங்களோ அங்கதான் நீங்க கொண்டு போகணும். அதனால however much some of us think that social media அவங்களுக்கு தேவையில்லைன்னு நம்ம நினைச்சாலும் அவங்க அதுல தான் இருக்காங்க. அதற்குள்ளே இதை எப்படி எடுத்து செல்லுவது, அவங்க பார்க்கிற விஷயங்கள்ல இந்த திருக்குறளை எப்படி கொண்டு வர்றதுன்றதுக்கான பெரிய முயற்சிகளை எடுக்கணும். இப்படி எடுக்கலன்னு வைங்களேன், நஷ்டம் யாருக்கு? எங்க கொள்ளு தாத்தா அவருடைய லீகல் ஹேருக்கு 1 கோடி ரூபாய் போட்டு பேங்க்ல வச்சிருக்காருன்னு வைங்களேன், அந்த விஷயமே எனக்கு தெரியலன்னா எனக்கு எவ்வளவு பெரிய இழப்பு. சும்மா விடுவேனா? திருக்குறள் அந்த மாதிரி பல கோடி, அது மதிப்பே சொல்ல முடியாத ஒரு வேல்யூ இருக்கிற ஒரு ட்ரெஷர் இந்த மண்ணில். நம்ம எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள் பாருங்களேன். இந்த அருமையான ஞான பொக்கிஷத்தை நம்ம தாய்மொழியிலேயே படிக்க கூடியவர்கள் நாம மாத்திரம் தானே. மற்றவங்க எல்லாரும் டிரான்ஸ்லேஷன் தான் படிக்கணும். நம்ம தாய்மொழியிலேயே படிக்கக்கூடிய பெரும் பேரு நமக்கு இருக்கிறது. அப்போ இதை எப்படி அவங்க கூட எடுத்துக்கிட்டு போகுது? பெற்றோர்களுக்கே ரொம்ப தெரியாது. உங்களுக்கு தெரிந்த திருக்குறளை சொல்லுங்கன்னா தட்டு மாதிரி அகர முதல்ல சொல்லிடுவாங்க. ஏன்னா பாலச்சந்திர படம்லாம் வரதுக்கு முன்னாடி அதுதான் வரும். கரெக்ட். எம்எஸ் விஸ்வநாதன் குரல்ல வரும். அதை வச்சு அது சொல்லுவாங்க. அப்புறம் அந்த மாதிரி ஒரு 2-3 திருக்குறள், அதுக்கு மேலன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அதை தேடி போகிற பயணத்தில் முதலில் பெற்றவர்கள் போகணும். பெற்றவர்கள் போய் வீட்டில் அதை பத்தி பேச ஆரம்பிக்கிற போதுதான் குழந்தைகளுக்கு கொண்டு போக முடியும். ஆனா பல வீடுகளில் இது நடப்பது இல்லை. அப்போ என்ன செய்யணும்னா சமூகத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. சோசியல் மீடியா கண்டென்ட்ல இதை எந்தெந்த விதத்தில் கொண்டு போக முடியுமோ அப்படி கொண்டு போய் குழந்தைகளுக்கு அதை சேர்க்க வேண்டும். இரண்டாவதாக எனக்கு தோன்றுவது, பள்ளிக்கூடங்களில் இந்த திருக்குறளை பற்றி திரும்பவும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. ஏன்னா ஸ்கூல்லன்னு வர்ற போதுதான் இப்ப பல வெளிநாடுகள்ல வந்து தமிழ் பள்ளிகளுக்கு நம்ம தமிழ் குழந்தைகள் போறாங்க. ஏன்? அதுக்கு கிரெடிட்ஸ் இருக்கு. அவங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுத்து திருக்குறளை படிக்கிற ஒரு பயிற்சியை பள்ளிக்கூடங்களிலே திரும்ப பெரிய அளவிலே முன்னெடுக்க வேண்டும்னு நான் உண்மையிலேயே விரும்புகிறேன். அப்படி முன்னெடுக்கிற போது அவங்க ஆசையா கத்துக்கிறாங்க. எவ்வளோ சின்ன பிள்ளைங்க 1330 குறளையும் படிக்குது. இப்போ நம்ம ஏஜுக்கு வந்த பிறகு மனப்பாடம் பண்றது முடியவே முடியாது. அந்த ஏஜ்ல தான் முடியும். அப்ப அதை சொல்லி கொடுத்துட்டா வயதான பிறகு அது எவ்வளவு பெரிய சொத்துன்னு தெரியும். சின்ன வயசுல சொல்லி கொடுக்கலன்னா சொத்து இருந்தும் அனுபவிக்க முடியாத நிலைமைக்கு அவங்க வந்துருவாங்க. நான் சொன்னேன் இல்ல, எல்லாருக்கும் அந்த 1-2 திருக்குறளா தெரியும்னு. அநேகமா எல்லாருக்கும் தெரிந்த திருக்குறள் இந்த திருக்குறள் வந்து கல்வின்ற அதிகாரத்தினுடைய முதல் குறள்ன்றது உங்கள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கல்வியை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிற போது இதை தான் வைக்கிறார் அவர். இது ஏன் இன்னைக்கு ரொம்ப ரெலவென்ட்னு யோசிச்சு பார்க்குற போது இன்னும் ஒரு ஆஸ்பெக்ட் எனக்கு ஞாபகத்துக்கு வருது.
திருக்குறள் எழுதி 2 millennia has passed. 2000 வருஷம். ஒரு ரஃப் கால்குலேஷன் படியே 2000 வருஷம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு கல்லு கூட இப்ப கிடையாது. ஆனா அந்த சொல் இன்னும் இருக்கு. அப்படி இருக்கிற போது அந்த சொல்லுடைய பொருள் நமக்கு பெரும்பாலும் புரிகிறது. கற்க புரியும், கசடர சில பேருக்கு புரியும். குற்றங்களை நீக்கின்னு அர்த்தம் கசடர. கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. பாக்கி எல்லா சொல்லும் எல்லாருக்கும் புரியும். எனக்கு இதுவே பெரிய ஆச்சரியமா இருக்கு. வேற எந்த மொழியிலையும் இந்த மாதிரி சில மொழிகள்ல தான் இந்த மாதிரி சிறப்பு இருக்கும். மிகச்சில மொழிகள்ல தான் தொன்மை தொடர்ச்சி ரெண்டும் இருக்கிற ஒரு மொழியில தான் திருக்குறள் மலர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட எல்லா சொற்களுக்குமே பொருள் வந்து கோனார் நோட்ஸ் இல்லாமலே நமக்கு புரியுது பாருங்களேன். ஹவ் இஸ் இட் ரெலவென்ட் டுடே? இந்த குறளுக்கே ஒரு அழகு இருக்கு. நீங்க எல்லாம் இப்ப லிடியன் இருக்காரு, அவர் ஒரு பாடல் பாடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாடலுடைய ஸ்ட்ரக்சரே பெரும்பாலும் எப்படி இருக்குன்னா, முதல்ல பல்லவி, அதுக்கு பிறகு ஒரு சரணம், சரணம் முடிச்ச பிறகு பல்லவியை திரும்ப பாடும், ரெண்டாவது சரணம் திரும்ப பல்லவி. அப்படிதானே இருக்கும் பெரும்பாலும் எல்லா பாட்டு. சினிமா பாட்டு அப்படிதான் இருக்கும், கர்நாடக சங்கீதத்திலயும் அப்படிதான் இருக்கும். இந்த குறளுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. கற்க கசடர கற்க, திரும்ப பல்லவிக்கு போகணும். கற்பவை கற்க, கற்ற பின் நிற்க கற்க. ஒவ்வொரு முறையும் திரும்ப திரும்ப அந்த முதல் சொல்லுக்கு நீங்க போயிட்டு போயிட்டு வரலாம். அப்படியே இந்த குறளை பார்க்கலாம். என்ன சொல்ல வர்றாரு? நீ கற்பது எதை கற்கணும்ன்ற ஒரு கைட்லைன் தான் இந்த திருக்குறள். கசடர குற்றங்கள் நீக்க. யாருடைய குற்றம்? எவ்வளவு அழகா அதை வந்து யாருடைய குற்றம்னு அவர் சொல்லல பாருங்களேன். படிப்பவனுடைய குற்றங்களை நீக்கி படி, உனக்கு சொல்லிக் கொடுத்தவனுடைய குற்றங்கள் ஒருவேளை இருந்தால் அதையும் நீக்கிவிட்டு நீ படி. இந்த ஒரு நூலை படிக்கிற, அந்த நூல்ல ஏதாவது குற்றங்கள் இருக்கும், அதை நீக்கிவிட்டு நீ கற்க. எல்லா குற்றங்களையும் நீக்கினால்தான் கல்வி என்பது முழுமை பெறும்னு அவர் சொல்ல வர்றார். கற்பவை கற்க, எதை படிக்கணுமோ அதை படிடா சாமின்றார். அவ்வளவுதான். ஒரு காலத்துல நம்ம எல்லாருமே இன்ஃபர்மேஷனுக்கு அலைஞ்சோம். லைப்ரரிக்கு போய் உக்காந்து, நான்லாம் என்னுடைய ப்ராஜெக்ட் டெசர்டேஷன் தீசிஸ்லாம் எழுதுவதற்கு லைப்ரரியா போகணும். இன்னைக்கு அப்படிலாம் யாரும் செய்யறாங்களான்னு எனக்கு தெரியல. எல்லாம் அப்படி தொட்ட உடனே வருது. நீங்க கிளாடு கிட்ட நீ ரிசர்ச் பண்ணி எனக்கு கொடுன்னு சொன்னாக்க 500 பக்கம் கட்டுரையே உங்களுக்காக கொடுக்கும். நீ எங்க எதுவும் பண்ண வேணாம். அப்ப இனிமே கற்பதுல என்ன ரெலவென்ஸ் இருக்கு? அதுதான் எல்லாமே கொடுக்குது நமக்கு. அப்படின்னா அதைத்தான் சொல்றாரு, கற்பவை கற்க. வாட் வி ஹேவ் டுடே இஸ் an information overload. அதை நாம பார்த்துக்கிட்டே இருக்கிற போது எதையுமே கற்பது இல்லை. இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் தான் இருக்கு. நீங்க ஒரு மணி நேரம் ரீல்ஸை தள்ளி 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 ஒன்று பார்த்துட்டு மூடி வச்சுட்டு இதுல இருந்து நீ தெரிஞ்சுக்கிட்ட 3 முக்கியமான விஷயத்த சொல்லுனா நம்ம எவ்வளவு பேரால எதையாவது சொல்ல முடியும்? ஒண்ணு கூட சொல்ல முடியாது. ஆனா 1 மணி நேரம் ஆயிரும். என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒண்ணு கூட நம்ம கற்றுக்கொள்ளவில்லை, நேரம் மட்டும் போயிருச்சு. வள்ளுவர் கற்பவை கற்கன்னு சொன்னது தான் இன்னைக்கு ரொம்ப ரெலவென்ட். கற்பது 3. நான் வேகமா அதை சொல்லிடுறேன். 1, உங்களுடைய அடிப்படையான தேடல் எதுவோ அதற்காக படிப்பது. நீங்க ஒரு MBBS ஸ்டூடெண்ட் வைங்களேன், அவருடைய தேடல் என்ன? இன்னைக்கு மெடிக்கல் ஃபீல்ட்ல என்ன புதுசா வந்திருக்கு? இப்போ நீங்களா மார்க்கெட்டிங்ல இருக்கீங்க. ஸோ வாட் இஸ் நியூ இன் மார்க்கெட்டிங் டுடே? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு வேற என்னென்ன புது அவதாரங்கள் இன்னைக்கு இருக்கு? இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்க்கு போகணுமா, மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட், இதெல்லாம் திஸ் இஸ் கோர் லேர்னிங் ஃபார் யூ. இதுக்காக நீங்க படிப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் அப்படி இருக்கும். 2வது சப்சிடரி லேர்னிங். எனக்கு எல்லாம் என் சப்ஜெக்டை பற்றி எனக்கு நல்லா தெரியுங்க, ஆனால் எனக்கு வந்து சுக்கிசிவம் சார் மாதிரி பேசணும்னு ஆசை. அப்போ நான் என்ன செய்யணும்? அவரோட வீடியோஸை நான் பார்க்கணும். எனக்கு ஞானசம்பந்தன் சார் மாதிரி நகைச்சுவை கலந்து சிந்தனையோடு பேசணும். அப்போ என்ன செய்யணும்? இது சப்சிடரி லேர்னிங். இது கோர் லேர்னிங் இல்லை, சப்சிடரி ஸ்கில் டெவலப்மெண்ட். 3வது ஜஸ்ட் கியூரியாசிட்டி. இந்த பையனை பார்க்குற போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவர் வந்து ஒரு சிம்பனியை இசையமைத்து ஒளிப்பது. இந்த தகவலை கேட்ட உடனே 3rd லேர்னிங், அதான் கியூரியாசிட்டி லேர்னிங். இந்தியாவில் இந்த வயசுல சிம்பனியை வேற யாராவது பண்ணியிருக்காங்க, இது கியூரியாசிட்டி லேர்னிங். இதை நான் பார்ப்பேன், அது சொல்லும் இல்ல இவர் ஒருத்தர் தான், இவரை தவிர வேற யாருமே செய்யல. ஸோ இது நம்ம 3வது தான் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இன்னைக்கு, கியூரியாசிட்டி லேர்னிங். முதல் 2ஐயும் செய்யறதே இல்லை. வள்ளுவர் சொன்னது அதைத்தான், கற்பவை கற்க. உனக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம்தான் நீ கற்க வேண்டும். அதைத்தான் ஆழமாக கற்க முடியும். அதனால்தான் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு, அகல உழுவதை காட்டிலும் ஆழ உழுவது மேல்னு நம்ம ஊர்ல பழமொழியே இருக்கு. 10,000 விஷயத்தை கற்காத, கத்துக்கிட்டா ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை ஆழ்ந்து கற்க. கற்பவை கற்கன்ற அந்த 7 சொல்லுலயே 2 சொல்லு நமக்கு போதும் இன்னைக்கு. அதை வைத்து கொண்டு கற்பதை டிஃபைன் பண்ண முடியும். இன்னைக்குமே என்ன எதுக்கு கற்கணும்? அதான் இருக்கே, கிளாட் இருக்கு, ஜெமினி இருக்கு, எனக்கு சாட் ஜிபிடி இருக்கு. நான் எதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால்,
இந்த சாதனங்கள் எல்லாம் சிந்தனையை அளிக்கும், ஆனால் கல்வி ஒன்றுதான் சிந்தித்தலை அளிக்கும். சிந்தித்தல் என்பது ஹியூமன் பீயிங்ஸ்க்கு மாத்திரம் தானே இருக்கு. அது அதற்கே கல்வி தேவை என்பதைத்தான் கற்பவை கற்கன்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். திருக்குறளினுடைய சிறப்புன்னு நான் நினைக்கிறேன்.